வணக்கம் உறவுகளே. இந்த காணொளியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றது இலங்கையினுடைய 77வது சுதந்திர தின நிகழ்வு தொடர்பாகவும் மேனைய வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்கள் இந்த சுதந்திர தின நிகழ்வை எவ்வாறு பார்க்கின்றார்கள் அல்லது எவ்வாறு சிந்திக்கிறார்கள் என்ற விடயத்தை குறித்தும் நாட்டிலே பரவலாக இந்த சுதந்திர தினத்தை முன்னிட்டு பல்வேறுபட்ட சிறைச்சாலைகளில் இருந்து 200க்கும் மேற்பட்ட 225 என்ற ஒரு எண்ணிக்கையாக இருக்க வேண்டும் சில கைதிகள் பல்வேறுபட்ட வடக்கு கிழக்கு நாடு பூராவும் பரவலாக சிறைச்சாலைகளிலிருந்து கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாகவும் தான் இந்த காணொளியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பதாக இந்த காணொளியை இதுதான் முதல் தடவையாக நீங்கள் பார்ப்பவர்களாக இருந்தால் ஒரு விஷயம், நீங்கள் இந்த காணொளியை சப்ஸ்கிரைப் செய்து போட்டு அப்படியே ஒரு லிங்க் கொடுத்து போட்டு காணொலியை பாருங்கோ. நீங்கள் நிரந்தர வாடிக்கையாளராக இந்த காணொலியை பார்க்க முடியும். இந்த காணொலியிலே சில சுவாரஸ்யமான சில செய்திகளை நீங்கள் செவிமடுக்க முடியும். நாங்கள் அரசியல் ரீதியாக ஒருத்தர் குற்றப்படுத்தி காயப்படுத்தி அவரை விமர்சித்து இவரை விமர்சித்து அப்படி என்று இல்லாமல் மக்களுடைய கணிப்பு எப்படி, பார்வை எப்படி, அவர்கள் என்ன செய்கிறார்கள், நல்லது செய்கிறார்களா தீயது செய்கிறார்களா, இதன் மூலம் நன்மை நடக்குதுன்றதா சரிவுளைகளை நாங்கள் இந்த காணொலியில் பார்ப்போம். எங்களுக்கு ஒருவர் மீது சேர் பூச வேண்டியோ அல்ல ஒருவர் மீது குற்றப்படுத்தி நாங்கள் யூடியூப் நடத்த வேண்டிய தேவை செய்தி இல்லை. அப்படி யாரும் என்னை இதுவரைக்கும் விமர்சித்தது அல்ல. அவ்வாறான பல யூடியூப்பர்கள் விமர்சனங்களுக்கு உள்ளாகின்றார்கள். அந்த வகையில் நாங்கள் கொஞ்சம் ஒரு யாரையும் தாக்காமல் காயப்படுத்தாமல் மூக்குடைக்காமல் இந்த காணொலியை கொண்டு நடத்த வேணுமென்றது என்னுடைய நோக்கம். வாருங்கள் பார்ப்போம். அந்தவர்களே, இலங்கையினுடைய சுதந்திர தினம் என்பது சில பேர் யோசிப்பினோம் 77வது சுதந்திர தினம் என்று சொல்லப்படுது. இலங்கை சுதந்திர தினம் அடைந்ததா அல்லது அடையலையா என்று சொல்லி கேட்டால் தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் என்ற ரீதியில் நாங்கள் 2 இன மொழி சார்ந்த பெரும்பான்மை சமூகம் இருக்குது, சிறுபான்மை சமூகமும் இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் பார்ப்போம் என்று சொல்லி சொன்னால் இலங்கை சுதந்திரம் அடைந்த ஒரு நாடு. இதை யாரும் மறுதளிக்க முடியாது. நான் ஒரு தமிழனாக இலங்கை சுதந்திரம் அடைஞ்சது, அதை ஏற்றுக்கொள்வதற்கு தமிழாக்களுக்கு அதை எங்களோட காலங்காலமாக எங்களோட மூத்த அரசியல் தலைவர்கள், தமிழ் தலைவர்கள், அவர்கள் விட்ட பிழைகளின் தவறுகளின் நிமித்தமாக இலங்கை அவர்களோட கையை கொடுக்க எங்களுக்கு வேணாம் என்று சொல்லி போன வரலாறு சரித்திரங்கள் இருக்குது. அவர்கள் விட்ட பிழை. ஆனால் அது நாங்கள் சிறுபான்மை என்ற சமூகம் சார்ந்த அடிப்படையிலே அது பெரும்பான்மை சமூகத்திலே நாடு கையளிக்கப்பட்டது. அதாவது காலனித்துவமாக எங்களுடைய இலங்கையை ஆட்சி செய்த ஆண்ட வெள்ளையர்களுடைய ஆதிக்கத்தில் இருந்து இலங்கை சுதந்திரம் அடைந்தது உண்மை. இதை யாரும் மறுதளிக்கவோ ஏற்றுக்கொள்ள தமிழர்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கு. ஆனால் ஒரு விடயம் என்னென்று சொன்னால், இலங்கை ஆங்கிலேயரிடத்தில் இருந்து இலங்கை சுதந்திரம் அடைந்தது. ஆனால் அந்த சுதந்திரம் அடைந்த அந்த நாட்டில் இரு சமூக இன மக்களும் சுதந்திரமாக வாழுகின்றார்களா என்று கேட்டால் இல்லை. இதுதான் உண்மை, வரலாறு, சரித்திரம். அன்புக்குரியவர்களே, யார் எதை நினைத்தாலும் யார் எப்படி சிந்தித்தாலும் எனக்கு அதை பற்றி இதில்லை. ஆனால் உண்மையை உண்மைபடி ஏற்றுக்கொள்ளுங்கோ. ஏற்றுக்கொள்ளாதவையில் அவையில் போகிறோம். ஒவ்வொரு விதமாக சிந்திக்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவங்கள் இருக்குது. அரசியல்வாதிகளுக்குள்ளேயே, எங்கட தமிழ் அரசியல்வாதிகளுக்குள்ளேயே முரண்பாடு. ஒருதர் குற்றப்படுத்துறது, ஒருதர் சேறு பூசுறது, மூக்குடைக்கிறது, பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள். ஒரு விடயத்தை கதைக்கக்கூடாது. தான் தனியத்தான் இந்த விடயம் சார்ந்து கதைக்கணும், தான் தனியத்தான் இந்த விடயம் தொடர்ந்து பயணிக்க வேணுமென்றது இல்லை. முதலாவது ஒரு ஒற்றுமை வேண்டும். தமிழ் தலைமைகளுக்கு இடையில் ஒரு ஒற்றுமை,
ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும், ஒருவரை ஒருவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பக்குவம் இல்லாமல் போயிட்டு. அவ்வாறு இருக்கும்போது தமிழ் மக்களுக்கு உண்மையிலேயே ஒரு சுதந்திரம் அடைந்த இலங்கைக்குள்ள ஆங்கிலேயருடைய ஆதிக்கத்துக்குள்ள இருந்து ஒரு விடுதலை பெற்ற ஒரு சுதந்திரம் கிடைக்கப்பட்ட இலங்கையில தமிழ் மக்களுக்கு சுதந்திரம் இருக்கான்னு கேட்டால் உண்மையிலே இல்லை. ஆனால் அதற்காகத்தான் எல்லாரும் நாங்கள் போராடி கொண்டிருக்கோம். தமிழ் இனம் சார்ந்து அரசியல்வாதிகள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். அரசியல்வாதிகளுக்கு முன்னதாக உண்மையிலேயே போராட்டங்களில் சம்பந்தப்பட்ட எத்தனையோ ஆயுத குழுக்கள் இருந்தது, எத்தனையோ போராளி அமைப்புகள் இருந்தது. எங்களுடைய தேசியம் சார்ந்த பல்வேறுபட்ட அமைப்புகள் போராளிகள் இருந்தது, போராடியது. எங்களுடைய அதாவது காரணங்கள், அதாவது தமிழீழம் என்று சொல்லி நாங்கள் கேட்டோம் என்றாலே சிங்களாக நாட்டை பிரிக்கணும் என்றதை பார்க்கணும். தமிழ் ஈழம் என்பது நாட்டை பிரிப்பதுமல்ல, நாட்டை ஒரு பிரித்து இது ஒரு தனி நாடாக கொடுப்பதும் இல்லை. எங்கட தமிழாக்களுக்கும் அது புரிகிறதில்லை. இந்த தமிழ் ஈழம் என்ற அந்த இதை இன்னும் வச்சு கொண்டே இருக்கிறோம். நான் கேட்கின்றேன், எங்கட தமிழ் அரசியல் தலைவர்களாலேயோ தமிழீழம் என்றதையோ அல்லது தமிழ் மக்கள் விரும்புகின்ற ஒரு விடயத்தை பெற்றுக் கொடுக்க முடியுமா? முடியும், ஆனால் முடியாது. நான் அந்த வடிவேல் பாணியில் சொல்லுவேனா இருந்தா வரும், ஆனால் வராது. காரணங்கள் இருக்கு, நிறைய காரணங்கள் இருக்கு. இந்த விடயங்களை எங்கட அரசியல்வாதிகளுக்கு சொல்லி புரிய வைக்கிறன்றதுக்கு ரொம்ப காலம் செல்லும். நான் இன்றைக்கு சொல்ல முடியும், என்னால உங்களால் ஒரு சமஷ்டி ஆட்சியை தமிழ் இந்த அரசியல்வாதிகளால் பெற்றுத்தர முடியுமா? கடைசி வரைக்கும் முடியாது, ஆனால் முடியும். ஆனால் உங்களால் முடியாது. முடியும், உங்களால் முடியாது. வரும், ஆனால் வராது. காரணம் இருக்கு. ஏன் காரணம் என்று சொன்னால், இந்த காணொலியை நீங்கள் முடியல பார்த்தால் இது உங்களுக்கு விடிவு கிடைக்கும். உங்களோட அரசியல் கட்சிகளுடைய செய்கைக்கும் செயல்களுக்கும் உங்களோட நடத்தைகளுக்கும் உங்களுக்கு விடிவு கிடைக்கும். ஒருதர் விமர்சிக்கிறது, ஒருதர் குற்றப்படுத்துறது, ஒருதர் கதைச்சா ஒருதருக்கு பிடிக்கிறது இல்லை, ஒருதர் கேட்டால் ஒருதர் கேட்கக்கூடாது. என்ன அரசியல்? தமிழ் மக்களுக்கு அரசியல் என்று வந்துட்டு தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்று போட்டு வந்துட்டு மக்களை ஏச்சி ஏமாற்றி இன்றைக்கு அரசியல் செய்கிற காலம் போயிட்டு. அதனால தான் உங்களை எல்லாரையும் புறக்கணிச்சு 3 பேர் போச்சினோம். ஏகடிக்கு 3 பேர் போச்சினோம். இதே ஒற்றுமையில் இதே விடயத்தில் நீங்கள் தொடர்ந்து நீடிப்பீங்களா இருந்தால், இந்த 3 வடமாகாணத்தில் 3 திரும்ப வந்ததல்லோ, இந்த 3ம் 6 போகும் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில். வடிவா நீங்கள் மனதில் நிலைநிறுத்திக் கொள்ளுங்க. உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. ஒற்றுமை இல்லாதால இந்த நிலைமை வந்தது. இன்றைக்கு ஒரு பகுதியில், தமிழ் பகுதியில், இன்றைக்கு வடக்கு கிழக்கு பூரா இன்றைக்கு சிங்க கொடியோட நின்று நிகழ்வுகள் நடக்கின்ற பகுதி இருக்கு. ஒரு பக்கம் இன்றைக்கு யாழ்கோட்டை பகுதியில், நூலக பகுதியில் ஒரு பகுதியினர் சிங்கக்கொடிகளோட நின்று நிற்கணும். இன்னொரு பகுதியினர் எங்கட தமிழ் மக்கள் தேசிய கொடிக்கு கீழே நிற்கணும். இன்னொரு பகுதியினர் பல்கலைக்கழகத்தில் தேசிய கொடியை கீழே இறக்கினோம், கருப்பு கொடியை காட்டினோம். அதாவது கிளிநொச்சியில் இன்னொரு பகுதியினர் வேறு விதமாக எதிர்ப்புகளை கருப்பு கொடிகளோடும் கருப்பு துண்டுகளை தலையில் கட்டிய வாரம் எங்களுக்கு கரி நாள் என்று சொல்லி ஒரு விதத்தில் ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கணும். இன்னொரு பகுதியில் முல்லைத்தீவில் பார்த்தால் போலீஸார் கிரிக்கெட் மேட்ச் நடத்தினோம். எங்களோட தமிழ் இளைஞர்கள் 10 அணியினர் போர் எங்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருக்கணும். இதை என்னென்று விளங்கையில் இதெல்லாம் யார் காரணம் என்று சொன்னால், எங்கட தமிழ் அரசியல் கட்சிகள் விடுற பிழை, கட்சிகள் நடத்துகின்ற பாரிய தவறுகள், பிழைகள். இதன் நிமித்தம் தான் இந்த நிலைமை மாறும். இன்றைக்கு ஒரு அணியினர் இன்றைக்கு சிங்கக்கொடிகளுக்கு பின்னால் திரண்டு வேறொரு, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி, ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமை. இந்த அரசியல் நீங்கள் செய்தீங்களா இருந்தால் நீங்கள் சமஷ்டி ஆட்சியையும் பெற்றுக் கொடுக்க மாட்டீங்க, தமிழீழத்தையும் நீங்கள் காண மாட்டீங்க. இன்னொரு 30 வருஷம் சென்றாலும் இப்போ
புத்த விகாரை வருகுது. இந்த புத்த விகாரைகள் ஏன் வருகுது, புத்த விகாரைகளை எதற்காக வடக்கு கிழக்கில் நிறுவினம்ன்றது தெரியுமா அரசியல்வாதிகளுக்கு? இந்த புத்த விகாரைகளை வடக்கு கிழக்கில் கொண்டு வந்து ஏன் நிறுவுகினம்ன்றது அரசியல்வாதிகளுக்கு தெரியுமா? விளங்கையில் ஒரு சிலர் சொல்லிடும் புத்த விகாரை வேணாமண்டு, ஒரு சிலர் புத்த விகாரை வந்து இருக்கட்டுக்கும் என்று சொல்லிடும். பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் ஒருவர் அதுக்கு எதிரான போராட்டம் செய்து இன்னொருவர் அந்த அரசியலாக்காதீங்க என்று சொல்லுது. இன்னொரு பக்கத்தில் அரசாங்க தரப்பை ஆதரிக்குது, இன்னொரு பக்கத்தில் அரசாங்கத்தை எதிர்க்குது. என்னையா நடக்குது? ஒரு ஆள் சஜித் வேணும், ஒரு ஆளுக்கு ரணில் வேணும் என்றா தமிழ் மக்களுக்கு நீங்கள் எப்படி சமஷ்டி வேண்டுவீங்க? எப்படி பெற்றுக் கொடுக்க போறீங்க? உங்களை நம்பி மக்கள் கடந்த காலங்களில் இப்படி வாக்களித்து அரசியல் கட்சிகளை நம்பி ஏமாற்றப்பட்டார்கள். ஆனால் மக்களை வந்து அரசியல்வாதிகள் ஏமாற்றுறீங்களன்ற உண்மை. ஆனால் நான் இதில் ஒன்று சொல்ல வாரன், தமிழ் மக்கள் அல்லது இந்த தமிழ் கட்சிகள், பல்கலைக்கழக மாணவர்களோ அணியணியாகவோ கட்சியாகவோ எவ்வாறோ பிரிஞ்செல்லாம் சில போராட்டங்கள் நடக்குது. எங்களுக்கு கரிநாள் என்று சொல்லி இதை அனுசரித்து நீங்கள் தங்களுடைய எதிர்ப்பை காட்டுறதுக்கு நான் எதிரானவன் அல்ல, ஒரு காலமும் எதிரானவன் அல்ல. எங்கட தமிழ் மக்கள் எங்களுக்கு சுதந்திரம் இல்லைன்ற அந்த எதிர்ப்பை காட்டினோம். எல்லா தமிழ் அரசியல்வாதிகளும் ஒரு அணிக்கு கீழே நின்று இந்த எதிர்ப்பை காட்டுறீங்களோ? கிடையாது. எப்படி நீங்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை நீங்கள் பெற்றுக் கொடுக்க போறீர்கள்? ஒரு தமிழ் தலைமைகள் ஒரு முடிவை எடுத்து ஒரு விடயத்தை கை எடுத்து அதுக்கு முழு பேரும் ஆதரவா நில்லுங்கோ. ஒரு ஆள் வந்து விகாரைய எதிர்த்தால் எல்லாரும் சேர்ந்து எதிருங்கோ. ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு பாராளுமன்றத்தில் பேசுறதுக்கு உரிமை மறுக்கப்படுதுன்னு சொன்னா 19 பாராளுமன்ற உறுப்பினர் போய் கேளுங்கோ. ஏன் அவருக்கு ஒரு வட மாகாணத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருக்கு பேசுவதற்கான உரிமை ஏன் மறக்கப்படுதுன்னு கேளுங்கோ. இன்றைக்கு ஒரு ஆள் வந்து கேட்குது விகார இருக்க வேண்டாம் என்று சொன்னா இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் அதை எதிர்த்து கதைக்கிறது. இது பிழை என்றா எல்லாம் பிழைதான். எல்லாம் நீங்கள் ஒற்று தமிழ் மக்களுடைய உரிமைக்காக, தமிழ் மக்களுடைய தேசியத்துக்காக நீங்கள் ஒருமிச்சு ஒன்றிணைந்து நீங்கள் பயணிக்கலையே இருந்தோ இன்றைக்கு உங்களுக்கு ஒரு எம்பி சீட்டு கிடைச்சிருக்கும். ஏற்கனவே 2 எம்பி சீட்டில் இருந்து ஒரு எம்பி சீட்டுக்கு ஒரு ஆள் வந்திருப்பீங்க. ஒரு ஆள் புதுசாக ஒரு எம்பி சீட்டு கிடைச்சிருக்கும். இல்லது இன்னும் ஒரு நபருக்கு ஏகேடிக்கு 3 இது கிடைச்சிருந்தது. இதே போல் தமிழரசு கட்சி கடந்த காலங்களை விட அவங்களுக்குள்ள குழப்பங்கள், பல்வேறுபட்ட பிரிவினைகள், பிரச்சனைகள் இருந்தபடினால சில விஷயங்களில் பலவீனப்பட்டு போயிருக்கணும். ஆனால் இந்த முறை இந்த மக்கள் இந்த சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டு இருக்கணும். அரசியல் கட்சிகள் என்ன செய்யணும், என்ன செய்ய போயினும். அனிர அரசாங்கமும் வந்து இந்த 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடைத்தபடினால அவர்களும் மக்களுக்கு சரியான விடயங்களும் மக்கள் எதிர்பார்க்கிற விடயங்களும் சரியான முறையில் செய்திச்சினமா இருந்தால் அடுத்த முறை இந்த 3 பேரையும் நிலைச்சு நிற்பினம். இந்த முறை 1 கிடைச்சது 2 கிடைக்கும், இந்த முறை 1 கிடைச்சது 1 கிடைக்காமல் போகும். என்னையா நடக்குது? எப்படியா நீங்கள் தமிழ் மக்களுடைய தேசிய இனம் பிரச்சனை சார்ந்த விடயத்தில் எல்லாரும் தூக்கிடுறது? எங்கட தலைவரை, தேசிய தலைவரை இல்லாமல் ஒரு தடவை அரசியல் நடத்த மாட்டீங்க. தேசிய தலைவரை முன்னிறுத்தி போட்டு அரசியல் நடத்துறது. ஆனால் கூட அத்தனை பேர் அரசியலையும் சுயநலம் இருக்கு. ஒருவரால் சொல்லட்டும் பாப்பா, நான் சுயநலம் இல்லாமல் அரசியல் நடத்துறேன் என்று சொல்லி புட்டாக்கு இப்போ அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களே எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். நீங்கள் யார் எப்படி உங்களோட சுயநில அரசியல் போய்கொண்டிருக்கிறதோ, மக்களை காலங்காலமாக ஏமாற்றி அரசியல் நடத்தி கொண்டு இருக்கிறீங்கன்றது நம்ம எங்களுக்கு என்ன விளங்காமலாக இருக்கு, மக்களுக்கு விளங்காமலாக இருக்கு. அதனால தான் மக்கள் இந்த முறை அனிர அரசாங்கத்தை யாழ்ப்பாணத்தில் கூடுதலாக ஆதரித்ததுக்கான காரணம் வந்து அதுதான். ஆனால் தொடர்ந்தும் நீங்கள் இதே நிலைமையில் பயணிப்பீங்களா இருந்தால் இன்னும் நீங்கள் இழந்து போவீங்க. தமிழ் மக்களுடைய
பிரச்சனையில் நீங்கள் தீர்வை பெற்று ஒருபோதும் உங்களால் கொடுக்க முடியாது. அத்தனை தமிழ் தரப்பினர் நீங்கள் ஒன்றுபடுங்கன்றது தான் நான் இதில் வலியுறுத்தி வாரேன். எங்கட தமிழ் மக்களுக்கு 77வது சுதந்திர தினம் இல்லை, இன்னும் அடுத்த சுதந்திர தினம் வந்தாலும் இல்லை, இந்த அரசாங்கத்தில் போனாலும் சரி, தமிழ் மக்களுக்கு ஒரு விடுதலை வேணும், ஒரு 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 சமஷ்டி ஆக்கிலான ஒரு ஒரு உரிமை கிடைக்கணும்ன்றதை நீங்கள் வென்றெடுக்கிறது மிக கஷ்டம். ஆனால் அதுக்கு சரி ஒரு வழியில் மக்களுடைய போராட்டம் இருக்குது, எத்தனையோ பேர் இழந்திருக்கிறோம், எத்தனையோ போராளிகள், மாவீரர்கள், எத்தனையோ காணாமலாக்கப்பட்டவர்கள் இருக்கணும். இவர்களுடைய தியாகங்களை எடுத்து அரசியல் செய்து உங்களோட சுயநல வாழ்க்கையில தான் நீங்கள் கொண்டு போகிறீங்களே தவிர, ஆனால் இவர்களுடைய அர்ப்பணிப்புகள் தியாகங்களில் நீங்கள் குளிர் காஞ்சி உங்களோட சுயநல அரசியலை தான் செய்கிறீங்க. ஆனால் இவனுடைய அர்ப்பணிப்பு தியாகங்களை மதித்து ஒரு தராத அரசியல் செய்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் நினைக்கிறீர்கள், ஒவ்வொரு சிலர் நினைச்சு கொண்டு இருக்கிறீர்கள், நான் தலைவராகலாம் என்று. முடியாது, உங்களால் முடியாது. நீங்கள் ஒன்றுபட்டு இழக்கிறத இழந்து, விட்டு கொடுக்குறத விட்டு கொடுத்து, ஏற்றுக்கொள்றத ஏற்றுக்கொண்டு நீங்கள் முரண்பட்டு இப்படி அரசியல் நடத்தி செய்வீங்களா இருந்தால் ஒரு காலமும் இல்லை. ஏற்கனவே சம்பந்தன் ஐயா போட்டார், அடுத்த ஐயா போட்டார். இன்னும் யார் யார் போவினமோ யார் யார் இருப்பினமோ தெரியாது. இன்னும் இருக்கிற காலம் கொஞ்ச காலம், சொப்ப காலம், வாழ்கிற காலம் கொஞ்ச காலம். இதுக்குள்ளே யாரும் தமிழ் மக்களை நிம்மதியாக வாழ விடுங்கோன். அவர் தமிழ் மக்களை நீங்கள் சீரழிப்பீங்கள். தமிழ் மக்கள் உங்களுக்கு சுகபோகமான வசதி வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அந்த மக்களை சிந்திக்கிறதில்ல. உங்களுக்கு காலங்காலமாக பாட்டன் பூட்டன் வழியில இருந்தே அரசியல் நடத்தி உங்கள்கிட்ட காசு இருக்கு, பணம் இருக்கு, சொத்து இருக்கு, கொழும்புல வீடு இருக்கு, யாழ்ப்பாணம் வீடு இருக்கு, நினைச்சால் வெளிநாடு போவீர்கள். உங்களோட பாஸ்போர்ட்டை கொண்டு எந்த நாட்டுக்கு போகணுமோ ஒரு 5 வருஷம் அரசியல் நடத்தி போட்டு ஐயாராசா நாங்கள் அரசியல் செய்த நாங்கள் விட்டுட்டு போகிறோமென்று தலைவலி எங்களுக்கு வேணாமென்று விட்டுட்டு போவீர்கள். அப்போ இந்த 5 வருஷம் இந்த மக்களை வச்சு நீங்கள் அலக்களித்து உங்களை நம்பி வந்த மக்களை 5 வருஷம் வாக்கு போட்டு உங்களுக்கு வாக்களித்து வந்த இந்த மக்களை சீரழித்து போட்டு தான் போக போறீர்கள். உங்களோட சுயநலத்துக்காக வந்துட்டு தான் எல்லாரும் விட்டுட்டு போக போறீர்கள். யாரா இருந்தார் நீங்கள் காலங்காலமாக மக்களை தவறான பிள்ளையான வழிமுறைகளில் தான் கொண்டு போறீங்க. அதாவது தமிழ் மக்களுடைய விடயத்தில் நீங்கள் யாருமே அக்கறை இல்லைன்றது திட்ட தெளிவாக தெரியுது. நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால், தமிழ் மக்களுடைய இந்த பகிஷ்கரிப்பு போராட்டத்துக்கு எதிரானவன் நான் அல்ல. ஆனால் ஒருத்தருக்கு ஒற்றுமை இல்லைன்றதான் நான் இந்த விடயத்தில், இந்த சுதந்திர தின நிகழ்வு விடயத்தில் நான் பேச வேண்டிய காரணமாக இருக்கின்றது. நீங்கள் ஒன்றுபடணும், ஒற்றுமைப்படணும். ஒரு தமிழ் வேறு கட்சியாக இருக்கட்டும், எந்த கட்சியில் இருக்கிற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் தமிழ் மக்களுடைய ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒருத்தன் குரல் கொடுத்து அதை கதைக்கிறான், பேசுகிறான்டா மற்ற 10 பேரும் சேர்ந்து அவனோட சேர்ந்து கைதட்டுங்கோ. அவன் எந்த கட்சியாக இருந்துட்டு அப்போதான் நீங்கள் ஒரு நல்ல விடயத்தில் உங்களுக்கு பேசும்போது, உங்களுக்கு ஒரு அனுதாபத்தை தரும்போது அவன் ஒரு சப்போர்ட் ஆதரவை உங்களுக்கு தருவான். எல்லாரும் இப்படியே ஆளையால் எதிர்த்து இதண்டி போனீங்கன்னா இருந்தா டக்ளஸ் ஐயா ஒதுங்கின மாதிரி உங்களை ஒதுக்கிவிட. இந்த 5 வருஷம்லேயே டக்ளஸ் ஐயா ஒதுங்கிட்டார், சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஒதுங்கிட்டார், சித்தார்த்தன் ஒதுங்கிட்டார், எத்தனை பேர் ஒதுங்கிட்டான். முன்னுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் மக்கள் இவையில புறக்கணிச்சு போட்டோம். இவையில் வேண்டாம், இவையில் இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லைண்டு இந்த 5 வருஷத்துக்கும் இதே அரசியலை நீங்கள் செஞ்சு நடத்துறீங்கள் என்றால் அது எந்த கட்சியாக இருக்கலாம், புதுசாக வந்தவராக இருக்கலாம், பழசாக இருந்தவராக இருக்கலாம், எந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தால் நீங்கள் மக்கள் தலைவராக ஆக முடியாது. ஆகிறது என்று சொன்னால் மக்கள் தான் உங்களை தலைவனாக்கணும், நீங்களாக தலைவனாக வர முடியாது மக்களாக. ஆனால் தயவு செய்து இந்த மக்களை ஏமாற்றாதீங்க, மக்களை ஏமாற்றி அரசியல் செய்யாதுங்க. எனவே இந்த சுதந்திர தினத்தில் எங்களுடைய ஒரு பகிஷ்கரிப்பு, இந்த கருப்பு தினத்தை தான் நாங்கள் அனுசிக்கிறோம். எங்களுக்கு இது ஒரு கரி நாளாக, எங்களுக்கு இது ஒரு கருப்பு நாளாக தான் நாங்கள் பழமையாக அந்நாட்கள் தொடங்கி இந்த நாள் வரைக்கும் அதுதான் எங்களுக்கு சுதந்திர தினம் தமிழ் மக்களுக்கு. ஆனால் இலங்கை சுதந்திரம் அடைந்தது உண்மை, அதை மறுதளிக்க முடியாது நாங்கள்.
அதே வேளையில் சும்மா அந்த சட்ட ரீதியாக தேசிய கொடியை ஏற்றி போட்டு தேசிய கொடியை ஒரு சில இறக்கினம், அதெல்லாம் ஒரு சட்டத்துக்கு பிழையான விடயங்கள். அந்த சட்டப்படி சில விடயங்களை போராட்டங்களை இதுகளை முன்னெடுக்கணும். மற்றது என்னென்னு சொன்னால் எல்லோரும் சேர்ந்து கைதட்டுங்கோ, தயவு செய்து சேர்ந்து கைதட்டுங்கோ. இப்போ ஒரு ஆள் ஒரு விஷயத்தில் இதுன்னா சப்போர்ட் பண்ணுங்க. ஒருதண்ட விஷயத்த ஒருதன் கதைச்சா அவனை மழுங்கடிக்கணும், இவனை விழுத்தி நான் எழும்போணும்டா கடைசி வட்டம் எழும்ப மாட்டீர்கள். கடைசி வட்டம் நீங்கள் எழும்ப மாட்டீர்கள். நீங்கள் என்னவா அரசியலில் வரணுமாக இருந்தாலும் ஒரு கட்சியை ஒரு தலைவனை விமர்சித்து நீங்கள் அரசியலில் முன்னுக்கு வர மாட்டீங்க. அது எந்த தலையாக இருந்தாலும் அது உங்களோட வயசுக்கு அது விளங்காது. கொஞ்சம் காலம் போகும். இந்த 5 வருஷம் முடிஞ்ச பிறகு தான் உணர போறியல். இப்போ இன்றைக்கு கடந்த காலத்தில் ஒரு சில அரசியல்வாதிகள் சில அவைகள் பலவீனப்பட்ட போது மக்கள் வாக்களித்த போது சில அரசியல்வாதிகள் சொல்லிச்சிடும், எங்களுக்கு இந்த மக்கள் அனுரகுமாரைக்கு 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போயிருக்கிறோம், நாங்கள் முன்பு இருந்ததோட இப்போ இந்த அளவுக்கு எங்களுக்கு குறைஞ்ச மக்கள் வாக்களிச்சிருக்கிறோம்ன்றதை வச்சு சில பேர் தோற்று போச்சிடும். அப்போ அவைகள் சொல்லிக்கிறோம் என்னென்றால், நாங்கள் கடந்த காலங்களில் கடந்த 5-10 ஆண்டுகளில் நாங்கள் தவறு விட்டுட்டோம், பிழை விட்டுட்டோம். அதை மக்கள் இந்த ஆணைக்கு நாங்கள் மதிப்பளிக்க வேண்டும். ஆனபடியால் நாங்கள் எங்களை கொஞ்சம் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும், எங்களை நாங்கள் திருத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி சில கடந்த கட்சி தலைவர்கள், சில கடந்த காலங்களில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது தோற்று போன நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மக்கள் புறக்கணித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என பல பேர் கருத்து சொல்லிக்கிறோம். அதான் உண்மை. தோல்வி என்றால் தோல்வியை ஏற்றுக்கொள்ளுங்க, வெற்றி என்றால் வெற்றியை ஏற்றுக்கொள்ளுங்க. மக்கள் உங்களுக்கு ஆணை தரையில் என்றால் விட்டு போட்டு ஒதுங்கி போட்டு இருங்கோ. அதை விட்டுட்டு இதே நிலையில் போச்சணுமெண்டா திருப்பி நீங்கள் இந்த 5 வருஷம் முடிஞ்ச பிறகு சொல்ல போகிறீங்க, 5 வருஷத்துக்கு எனக்கு மக்கள் ஆணை சந்திக்கணும் செஞ்சன் பிறகு 5 வருஷம் முடியல, நீங்கள் சரியாக கொண்டு நடத்தையில் சரியாக செய்யலை, இப்படியே ஒருத்தர் விமர்சிச்சுக்கொண்டு ஒருத்தர் குழப்பி அரசியல் செஞ்சு கொண்டு நீங்கள் இருப்பீங்களோ இருந்தால் அடுத்த 5 வருஷம் எங்களோட டக்ளஸ் ஐயா, சித்தார்த்தன் ஐயா, சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஐயா, சுமந்திரன் ஐயா கொஞ்சம் பேர் இருக்கிறார். அவையில போல நீங்களும் மக்களால் நிராகரிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு நிற்பீங்க. எனவே நல்லா செய்யுங்கோ, உண்மையாக செய்யுங்கோ, மற்றவனை சேறு புசி செய்யாதுங்கோ. மற்றவர்கள் விடுற குற்றங்கள் தவறுகளை அதை தட்டி கேட்குற விதத்தில் கேட்கணும், கேட்குற விதத்தில் கதைக்கணும், கதைக்கிற விதத்தில் கதைக்கணும். அவனை மலங்கடிச்சு இவனை முழுங்கடிச்சு நீங்கள் ஒரு காலமும் தலைவனாக மாட்டீங்கள். இது வரலாறு சரித்திரம். அப்படி வந்தவன் ஒருவனும் கிடையாது. கிடைக்கிற கொஞ்ச காலத்தில் மக்கள் உங்களுக்கு நம்பி வாக்களிச்சிருக்கணும். சரியான முறையில் பயணித்து சரியான முறையில் மக்களுக்கு அரசியல் செய்து மக்களோட இந்த 5 வருஷ காலத்துக்கு உங்களை நம்பி எத்தனையோ பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கணும், எத்தனையோ தொழில் ஃபேக்டரிகள், தொழில் தனியார் நிறுவனங்களை தொடங்கி மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய வகையில் அரசாங்கத்தோடு இணைஞ்சி சில விஷயங்களோட ஒத்துழைக்கணும், சில விஷயங்களை எதிர்க்கணும், கதைக்க வேண்டும் தான். சரி, விளையலுக்கு அப்பால் கடந்து சில விடயங்களில் பயணிக்கத்தான் வேணும். ஆனால் நீங்கள் தமிழ் தரப்பு இன்றைக்கு நீங்கள் ஒன்றுபடாமல் இப்படியே நீங்கள் பயப்பீங்களா இருந்தால் தமிழ் மக்களுக்கு ஒன்றுமே நீங்கள் பெற மாட்டீங்க. இந்த 30 வருஷம் 35 வருஷம் ஏன் 77 வருஷம்னு சொல்லுங்களேன். இந்த 77 வருஷமும் ஒன்றையும் சாதிக்கல எங்கட தமிழ் தலைவர் சாதிச்சதாக ஒரு தலைவரும் இல்லை. ஆனபடியால் எத்தனையோ அர்ப்பணிப்பு தியாகங்கள் இதில் குச்சப்படுத்துறதாகவும் இப்போ போயிட்டுது. நீங்களும் அதே விடயத்தை செய்து இந்த இதுக்கு முன்னுக்கு இருந்த தலைவர்கள் எல்லாம் இப்படியே செஞ்சிடமாண்டி நீங்களும் ஒருத்தரை விமர்சித்து ஒருத்தர் பிரிஞ்சு பிளவுபட்டு இப்படியே போங்க. எங்களுக்கு ஒரு காலம் சந்தர்ப்பம் கிடைச்சிது, ஒரு கொஞ்ச காலம் ஒரு நல்ல நிர்வாகங்கள் நடந்த ஒரு காலம் இருக்குது. ஒரு நாட்டில் இரு தேசம் என்று இருந்த காலம் வரலாறுல அப்போ எப்படி இருந்துச்சு அந்த நாடு தேசம், அது அந்த காலம் போயிட்டுது. அதே வேளையிலே அம்மைய இந்திரா காந்தி, முதலமைச்சர் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் இருந்த காலத்தில் தான் அந்த தமிழீழம்ன்றதுக்குரிய சந்தர்ப்பம் சூழ்நிலை இருந்து அது போச்சு, காற்றோடு காட்டாக போச்சு. அந்த காலம் சூழ்நிலை அது எங்களுடைய தலைவர்கள் சில விட்ட தவறுகள் பிழை நிமித்தம் அது மாறி போச்சு. இனி வருங்காலங்களில் எங்களுக்கு ஒரு கடைசி ஒரு சமஷ்டி ஆட்சியாவது
இந்த நாட்டில் இந்த தமிழ் மக்களுக்கு ஒரு பெற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தமிழ் அரசியல் தலைமைகள் கட்சிகள் ஒன்றுபட்டு நீங்கள் இணைந்து செய்யுங்க. இப்படியே பிரிஞ்சு நின்றீங்கள் ஒரு தெரிஞ்சு அழைக்க மாட்டீங்க. இப்படியே இருந்துட்டு கூட 5 வருஷம் முடிஞ்சோடனே போயிருவியல். மக்கள் ஆன முடிஞ்சது பாயன்ட்டு உங்களுக்கு பிறகு கொஞ்ச காலம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் போய் வெளிநாட்டில் இருக்கலாம் தானே. அப்படியே இருக்க போகிறீங்க, அவ்வளோதான். ஓகே, சரி உளையல் அப்பால் விமர்சனங்களுக்கு அப்பால் கடந்து மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.